அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம 2வது திவ்ய தேசம் பார்க்கப்படுறோம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 திவ்ய தேசங்களில் 2வது திவ்ய தேசமான உறையூர் திவ்ய தேசத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். திருஉறையூர் மற்றும் திருக்கோழி என்று அழைக்கப்படும் இந்த திவ்ய தேசம் ஏன் திருஉறையூர் என்று அழைக்கப்படுகிறது? தாயார் அவர்கள் உறைந்திருப்பதால் இத்திவ்ய தேசத்திற்கு திருஉறையூர் என்று அழைக்கப்படுகிறது. திருக்கோழி என்று ஏன் அழைக்கப்படுகிறது என்றால், சோழ மன்னனின் யானையை ருத்ரனின் அருட்பார்வை பெற்ற ஒரு கோழி இவ்வூரை விட்டு விரட்டியது. அதனால் கோழி என்ற ஊருக்கு திருக்கோழி என்று பெயர் வந்து 2வது திவ்ய தேசமாக இருக்கின்றது. இங்கு பெருமாள் அழகிய மணவாளன் என்ற திருநாமத்துடனும் தாயார் கமலவல்லி நாச்சியார் என்ற திருநாமத்துடனும் எழுந்தருளிக்கின்றனர். சரி, இதனுடைய வரலாறை பார்ப்போம். சோழ வம்சத்தில் நந்த சோழன் என்ற மன்னன் இவ்வுறையூரை தலைநகரமாக கொண்டு ஆண்டு வந்தார். அவருக்கு நெடுநாட்களாக புத்திர பாக்கியம் கிடைக்கவில்லை. ஸ்ரீரங்கநாதரிடம் தீராத காதல் கொண்ட நந்த சோழன் அவரிடம் சென்று பிரார்த்தனை செய்து கொண்டார். அதனால் அவருக்கு பிரார்த்தனை செய்து கொண்டு வந்தபோது ஒரு தாமரை தடாகத்தில் 1000 இதழ் கொண்ட ஒரு தாமரையில் நாச்சியார் அவதரித்தார். ஒரு சிறுமியாக அவதரித்த நாச்சியாரை தன் மகளாக எடுத்துக்கொண்டு வளர்த்து வந்தார் நந்த சோழன். நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக வளர்ந்த நாச்சியார் பருவமடைந்தவுடன் ஒரு வனத்தில் பூ பறித்து கொண்டிருக்கும் பொழுது ஸ்ரீரங்கநாதர் குதிரையில் வந்திருந்தார். அப்பொழுது கண்டதுமே காதல் வயப்பட்ட கமலவல்லி நாச்சியார் ஸ்ரீரங்கநாதரை மணப்பதென்று முடிவெடுத்தார். பின்பு நந்த சோழன் தாயாருக்கும் அழகிய மணவாளனுக்கும் திருக்கல்யாணம் நடந்தது. பங்குனி மாதத்தில் உத்திரம் நட்சத்திரத்தில் பங்குனி உத்திரம் அன்று சேர்த்தி உற்சவம் கமலவல்லி தாயாருக்கும் ஸ்ரீரங்கத்தில் இருக்கும் நம்பெருமாளுக்கும் சேர்த்தி உற்சவம் நடைபெறுகின்றது. நம்பெருமாள் இவ்வுறையூருக்கு வந்து கமலவல்லி நாச்சியாருடன் சேர்த்தி உற்சவம் கண்டு பின்பு ஸ்ரீரங்கம் திரும்புகிறார். திருப்பாணாழ்வார் அவதரித்த ஸ்தலம் இஸ்தலம் மற்றும் திருமங்கை ஆழ்வார் பல்லாண்டு பாடி இருக்கிறார். ராமானுஜர் ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சீடரான பிள்ளை உறங்காவல்லி தாசரும் பொன்னாச்சியார் அவர்கள் வாழ்ந்த ஸ்தலம் இஸ்தலம். இங்கு தீர்த்தம் கல்யாண தீர்த்தம் மற்றும் கமல தீர்த்தம், விமானம் கமல விமானம் என்று அழைக்கப்படுகின்றது. இங்கு தாயாருக்கே முதல் மரியாதை. அதனால் இது நாச்சியார் கோவில் என்று கூட சொல்வார்கள். மற்றும் இங்கு தை மாத ஏகாதேசியிலும் மாசி மாத ஏகாதேசியிலும் தாயார் வைகுண்ட வாசல் வழியே வந்து பக்தர்களுக்கு அருட்காட்சி கொடுக்கிறார். இங்கு திருமங்கையாழ்வார் மங்களாசாசனம் செய்யப்பட்ட பாசுரம் காண்போம். கோழியும் கூடலும் கோயில் கொண்ட கோவலரே ஒப்பர் குன்றமன்ன பாடியும் தோளும் ஓர் 4 பண்டு இவர் தம்மையும் கண்டறியோம் வாடியரோ இவர் வண்ணமெண்ணில் மாக்கடல் போன்று உலர் கையில் வெய்ய ஆழி ஒன்று ஏந்தி ஓர் சங்கு பற்றி அச்சோ ஒருவர் அழகியவா என்ற பாசுரம். சரி, அடுத்த காணொளியில் 3வது திவ்ய தேசத்தை பார்ப்போம்.
நன்றி, வணக்கம்.